இன்னைக்கு டாபிக் வந்து வாக்கிங் இன் லவ், அன்பில் நடப்பது என்பதுதான். முக்கியமா 2 வேத பகுதிகள் நம்ம பார்க்க போறோம். 2 தெசலோனிக்கேயர்ல இருந்தும் ஒரு வேத பகுதி, 2 யோவான்ல இருந்து இன்னொரு வேத பகுதியை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 2 வேத பகுதிகளை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2 புஸ்தகங்களுக்கும் உள்ள பேக்ரவுண்ட் என்ன, பின்னணி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 2 தெசலோனியன்ஸை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த புஸ்தகம் 2 தெசலோனிக்கேயர் கிபி 51 இருந்து 52க்குள்ள இது எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. ஏன் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது அப்படின்னா, அன்றைக்கு உள்ள மக்கள் சில அன்றைக்கு உள்ள மக்களுக்கு ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. எதை பத்தி? இயேசு கிறிஸ்துவோட வருகை குறித்து அவர்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. இந்த குழப்பத்தை சில கள்ள போதர்கள் பயன்படுத்தி சபையில இந்த கள்ள போதனையை பரப்பிட்டு இருந்தாங்க. என்ன கள்ள போதனை அப்படின்னா, ஒண்ணு இயேசு கிறிஸ்து வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஏற்கனவே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரியான ஒரு கள்ள போதனையை அவங்க பரப்பிட்டு இருந்தாங்க. முக்கியமா இயேசு கிறிஸ்து வந்து வருவாரு அப்படிங்கறது குறித்த ஒரு 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 அறிவை புகட்டுகிறோம், இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வேலை செய்ய விடாம, ஒரு அதாவது எதையும் ஆக்கப்பூர்வமா செய்யாம அவருடைய வருகைக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை அவங்க உருவாயிட்டு இருந்தாங்க. சோ அந்த அந்த மாதிரியான ஒரு குழப்பத்திற்கு பதில் தர வேண்டும் என்பதற்காக தான் இந்த புஸ்தகத்தை பவுல் எழுதியிருக்கிறாரு. கிபி 51 இருந்து 52க்குள்ள இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாரு. நீங்க முக்கியமா 3வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய வருகை, கடைசி நாட்கள், அந்த டாபிக்ல இருந்து அப்படியே போயிட்டு எப்படி பிராக்டிக்கலா நம்ம வாழணும், ஜெபம் பண்ணணும், அப்புறம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து அவர் பேசுறதை நம்ம பார்க்கிறோம். சோ முக்கியமான உபதேசம் 2 தெசலோனிக்கேயர்ல என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போறாரு அப்படிங்கிறத குறித்த ஒரு நம்பிக்கை மக்களுக்கு கொடுப்பதற்காக எழுதப்பட்டது. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போற ஒரு புஸ்தகம் 2 யோவான். 2 யோவான் ஒரு சின்ன ஒரு லெட்டர் அப்படின்னு சொல்ல முடியும், ஒரு சின்ன நிருபம் சொல்லலாம். அப்போஸ்தலர் யோவானால எழுதப்பட்டது. கிபி 85 இருந்து 95க்குள்ள இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. கிபி 85 இருந்து 95க்குள்ள எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அங்க உள்ள ஒரு லோக்கல் சர்ச்சுக்கு அன்றைக்கு இருந்த கள்ள போதர்களை குறித்து எச்சரிக்கை கொடுத்து இந்த புஸ்தகம், இந்த நிருபம் வந்து எழுதப்பட்டதுன்னு சொல்லலாம். என்ன பிரச்சனை அன்னைக்கு? அவர்கள் அந்த கள்ள போதர்கள், அதாவது யோவான் யாருக்கு எழுதுறாரோ 2 யோவான்ல, அந்த கள்ள போதர்கள் இயேசு கிறிஸ்து வந்து மாம்சத்துல வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த உபதேசத்தை அவங்க நம்பல. நம்பாம அதை நிராகரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். சோ இந்த இடத்துல இந்த கள்ள போதர்களை குறித்து எச்சரிக்கையான வார்த்தையும் கொடுத்து யோவான் மக்களுக்கு ஒரு அறிவுரையும் கொடுக்கிறாரு. என்ன அறிவுரை அப்படின்னா, நீங்க அன்புல நடங்க, சத்தியத்தில் நடங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கிறார். அன்புல நடங்க, சத்தியத்தில் நடங்க, இந்த கள்ள போதர்கள் போல நீங்க இருக்காதீங்க அப்படிங்கிறத அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப 2 புஸ்தகத்துல உள்ள ஒரு சில வேத பகுதிகளை வச்சு நம்ம இன்னைக்கு உள்ள டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு உள்ள டாபிக் என்ன அப்படின்னா, வாக்கிங் இன் லவ், தேவனுடைய அன்புல நம்ம நடப்பது என்பதுதான். ஓகே, முதல்ல நம்ம 2 தெசலோனிக்கேயரை நம்ம பார்த்தரலாம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 1 இருந்து 5 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, நான் தமிழ்ல வாசிச்சு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒருவேளை தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து சரியா இல்லை அப்படின்னா நான் என்ன செய்யறேன், ஆங்கிலத்துக்கு நான் போறேன். அது ஒரு அப்படி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எங்கேயாவது புரியல அப்படின்னா நம்ம ஆங்கிலத்துக்கு போகலாம். இங்க நீங்க 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்துல 1 இருந்து 5 வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல்
அத்தேனா பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று 2 தெசலோனிக்கர்ல நான் 1 தெசலோனிக்கர் சாரி 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம். கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்வார். சோ இங்க பவுல் சொல்றது என்ன அப்படின்னா, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எதுக்காக ஜெபம் பண்ண சொல்றாரு? இங்க நீங்க வசனத்தை வாசிக்கும் போது, சகோதரர்களே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் எப்படி பரம்பி வந்துச்சோ, அதாவது ஓடி வந்துச்சோ, அதே போல மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் அது பரம்பி போக வேண்டும், எவ்விடத்திலும் அது பரவ வேண்டும், ஓடி செல்ல வேண்டும். அதுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய வசனம் எல்லா இடத்துக்கும் செல்ல வேண்டும், அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, படிக்கு ஜெபம் பண்ணுங்க, மகிமைப்படும்படிக்கு ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது துர்க்குணராகிய பொல்லாத மனுஷன்றது நாங்க விடுவிக்கப்படணும், அதுக்காகவும் நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அன்னைக்கு அவங்க பிரசங்கம் பண்ண சுவிசேஷத்துக்கு விரோதமாக நிறைய பேர் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறத நாம பாக்குறோம். சோ இந்த இடத்துல மக்களை பார்த்து அவர் சொல்றாரு, இது எங்களுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க, இவங்க கிட்ட இருந்து நாங்க காப்பாற்றப்பட வேண்டும், அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு காரியம் சொல்றாரு, விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். சோ மக்கள் மத்தியில கூட பிரிவினை இருக்கு. ஒரு சிலர் விசுவாசத்தை வச்சிருக்காங்க, ஒரு சிலர் விசுவாசம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்றதை அவர் சொல்றாரு. விசுவாசம் இல்லாம இருக்கிறவங்க என்ன செய்றாங்க? பவுல் மற்றும் அவருடைய உடன் ஊழியக்காரர்கள் கொடுக்கும் அந்த செய்திக்கு அவர்கள் விரோதமாக இருக்கிறாங்க. ஆனா மற்றவங்க என்ன செய்றாங்க? அதை ஏற்றுக்கொள்றாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றார். 3வது வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனா இப்படி எல்லாம் கஷ்டங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்றேன். பட் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். சோ இவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், அப்புறம் எதிர்ப்புகள் இதெல்லாம் வந்தாலும், இந்த இடத்துல இங்க என்ன சொல்றாருன்னா பவுல், கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் நிச்சயமாக எங்களை என்ன செய்வார்? தீமையிலிருந்து விலக்கி பாதுகாப்பார் அப்படின்னு சொல்றார். தீமையிலிருந்து விலக்கி பாதுகாப்பது மட்டுமல்ல, ஸ்திரப்படுத்துவார், அவர் நம்மளை பலப்படுத்துவார் அப்படின்றத இந்த இடத்துல முன்வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய பிரேயர், இயேசு கிறிஸ்து யோவான் 17வது அதிகாரத்துல, யோவான் 17ல 5வது வசனத்துல 15வது வசனத்துல அவர் பிரேயர் பண்றாரு. அந்த பிரேயர் மாதிரியே இது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து, இயேசு பிரேயர் பண்றாரு, இயேசு ஜெபம் பண்றாரு. யோவான் 17வது அதிகாரம் 15வது வசனத்துல, நீங்கள் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சீடர்களுக்காக அவர் ஜெபம் பண்றாரு. உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க, அவங்களுக்கு துன்பம் வருது அப்படிங்கிறதுக்காக உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரேயர் பண்ணல. நான் என்ன செய்யறேன்? அவர்களுக்கு வருகிற தீமையிலிருந்து அவர்களை காத்து கொள்ளுங்க அப்படின்ட்டு பிரேயர் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றதை நம்ம பாக்குறோம். சரி, இப்ப நம்ம தொடர்ந்து தெசலோனிக்கர் நம்ம பாக்குறோம். இங்க நம்ம பாக்குற பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய அன்புல நம்ம நடக்கிற அந்த காரியத்துல நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். சோ தொடர்ந்து நம்ம 2 தெசலோனிக்கு நம்ம போயிடலாம். 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரத்துல நம்ம 4வது 5வது வசனத்தை வாசிக்கும் போது, இங்க நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறது மற்றும் ஆண்டவருடைய அன்புல நம்ம நடப்பதை பற்றி இந்த இடத்துல பேசுறதை நம்ம பார்க்கிறோம். 4வது 5வது அதிகாரம். மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாய் இருக்கிறோம். சோ ஒரு சைடு
கள்ள போதகர்கள் என்ன செய்றாங்க, கள்ள போதனைய பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சைடு இவங்க என்ன செய்றாங்க, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைடு இவங்க பிரசங்கம் பண்ற பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்றாங்க மக்கள். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, இவருடைய பிரசங்கத்தை வந்து ஏற்றுக்கொள்ள எதிர்ப்பா இருக்காங்க. இந்த சூழல்ல அவர் சொல்றார், நாங்க சொல்ற காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க செய்து வரீங்க, அதை பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். ஸோ அந்த மக்கள் மேல உள்ள நம்பிக்கையை வந்து அவர் வெளிப்படுத்துவதை நாம பார்க்கிறோம். செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறோம். செய்து வருகிறீர்கள், செய்வீர்கள். அதாவது பிரசன்ட் டென்ஸ்லயும் நிகழ்காலத்திலயும் நீங்க செய்றீங்க, செய்து கொண்டே இருப்பீங்க, வருங்காலத்திலும் செய்வீங்க அப்படிங்கிறத நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சொல்லிட்டு அவர் 5வது வசனம் சொல்றாரு, கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. சோ ஆண்டவர் வந்து உங்களை எதுக்கு நேரா நடத்தணும்? நீங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தைய அப்படியே செய்யும் போது, வாழ்க்கையில வந்து வாழ்ந்து காட்டும் போது, இப்பயும் அப்புறம் வருங்காலத்திலும் அப்படி செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. சோ இதுதான் அவருடைய பிரேயர். நடத்துவாராக அப்படின்னு சொல்றது அவருடைய ஜெபம். ஆண்டவர்கிட்ட அவர் பிரேயர் பண்ற ஜெபம், இந்த மக்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே இவர்களை உங்களுடைய அன்புல நடத்துங்க, உங்களுடைய பொறுமையில நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல யாருடைய அன்புல அப்படின்னா, தேவனை பற்றும் அன்புக்கும், அதாவது தேவனை பிடிச்சுக்கிற அன்பு அப்படின்னா தேவனுடைய அன்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த தேவனுடைய அன்பை அன்புல இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பொறுமை, தேவனை போல பொறுமையாக இருக்கின்ற அந்த வாழ்க்கை. பல வேளையில் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, கடவுள் வந்து என்னது பொறுமை இல்லாதவரு. முக்கியமா பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அவர் பொறுமை இல்லாதவரு, அவர் வந்து வயலண்டா இருக்காரு, கொல்லுகிறவராக இருக்கிறார், தண்டிக்கிறவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து உனக்கு இந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லி பல 100 ஆண்டுகள் கழித்துதான், கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் எகிப்திலேயே இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 300 வருஷம் அல்லது 400 வருஷம்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் தாண்டிதான் இந்த மக்களை வந்து என்ன செய்றாரு, இஸ்ரவேல் மக்களை வைத்து அவர் தண்டிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். எதுக்காக தண்டிக்கிறார் அப்படின்னா, அவர்கள் சிலை வணக்கம் செஞ்சாங்க அப்படின்ற ஒரு காரியம் மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, அவங்க வந்து பயங்கரமான பாலியல் பாவங்கள்ல ஈடுபட்டாங்க. அது மட்டுமல்ல, தங்களுடைய பிள்ளைகளை வந்து தேவர்களுக்கு பலியாக கொடுத்தார்கள். யாரு? கானான் தேசத்துல உள்ளவங்க. சோ ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட, நான் வந்து அவருடைய பாவம் வந்து நிரம்பி வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்றாரு, இத்தனை 100 ஆண்டுகள் கழித்து இஸ்ரவேல் மக்களை அனுப்பி இஸ்ரவேல் மக்களை கொண்டு அவர்களை தண்டிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் உடனே எடுத்த உடனே அவர் தண்டிக்கிற தேவன்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த பூமி முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தம். ஒரு தேசத்துல பயங்கரமான கொடுமை நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாரு. ஆண்டவர் வந்து பொறுமையா தான் இருப்பாரு. ஆனா ஒரு நாள், மேபி ஒரு 100 வருஷம் கழித்து அல்லது 300 வருஷம் கழிச்சு அல்லது 500 வருஷம் 600 வருஷம் கழிச்சு நிச்சயமாக அவர்களை ஒன்றுமில்லாமல் பண்ணுவார். பாருங்க நீங்க எத்தனை அரசாட்சிகள், ராஜ்யங்கள் இந்த உலகத்துல வந்துச்சு. பாபிலோன், பாரசீகம், அசிரியா, கிரேக்கம், ரோமர் எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க. யாருமே இல்ல இப்ப. சோ ஆண்டவர் அதை பண்ண முடியுமா? நிச்சயமாக பண்ண முடியும். ஆண்டவர் எப்போதும் அன்புள்ளவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் அன்புள்ளவராக இருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலும் அன்புள்ளவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் கிருபை உள்ளவராக இருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலும் கிருபை உள்ளவராக இருக்கிறார். மோசைக்கு வந்து ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போதே எப்படி வெளிப்படுத்தினார்னா, ஒரு கிருபை உள்ள தேவனாக, இரக்கம் உள்ள தேவனாக அவர் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த அன்போட சேர்ந்து வரும் காரியம் என்ன அப்படின்னா, பொறுமை அப்படிங்கிற காரியம். அந்த அன்பும் பொறுமையும் மிக அழகா இந்த இடத்துல பவுல் சொல்றார், கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரேயர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இன்னைக்கு வந்து
நாம அன்பு செலுத்துறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அன்பு செலுத்தும் போது நமக்கு நமக்கு வந்து பொறுமை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்க. நம்ம யாருமே இல்லாம நாம யார அன்பு செலுத்த முடியும்? நம்ம யாரோடையாவது இருந்தாதான் நம்ம அன்பு செலுத்த முடியும் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், வேதவசனம் சொல்லுது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தைய எப்படி நம்ம மெய்யான ஒரு காரியம், உண்மையான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்க முடியும்? தேவன் ஒருத்தர் தான். அந்த ஒருவராய் இருக்கிற தேவன் வந்து மூவராய் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். 3 நபர்களாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேர் ஒருத்தவங்க நம்ம நேசிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நாம அவங்க வந்து நேசிக்கணும் என்பதற்காக உங்களையும் என்னையும் என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க படைச்சிருக்காங்க. தேவன் அன்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து ஆ யாரையும் தான் நேசிப்பதற்காக வைத்துக் கொள்ளாமல் இருப்பாரே என்றால், அந்த வார்த்தை வந்து பொய்யான வார்த்தையாக தான் இருக்கும். சோ, தேவன் அன்பானவர். அந்த அன்பு நமக்கும் தேவை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இங்கே அன்பு, பொறுமை அப்படிங்கிறத பார்த்தோம். அன்பிலும் சத்தியத்திலும் நம்ம நடக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 யோவான்ல நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம 2 யோவானுக்கு நம்ம போகிறோம். 2 யோவான் 2 யோவான்ல 4லிருந்து 6வது வசனம் வரை ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்கு. 4லிருந்து 6வது வசனம் வரை நம்ம வாசிக்கும் போது 4லிருந்து பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல யோவான் யாருக்கு எழுதுறாருன்னா, தம் பிள்ளைகளை போல இருக்கிற அவருடைய சீடர்களுக்கு, சம மக்களுக்கு அதை எழுதுறதை நாம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, இங்க 4வது வசனத்துல, பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே ஆண்டவர் வந்து நமக்கு கற்பனைகள் கொடுத்திருக்காரு, கட்டளைகளை கொடுத்திருக்காரு. கட்டளைகள் வந்து ஐயோ நம்மள வந்து ரொம்ப லிமிட் பண்ற, ஒடுக்குற ஒரு காரியம் அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. இந்த கட்டளைகள் வந்து நம்ம நல்லா நல்லா வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளைகள். சோ நம்ம கீழ்ப்படுகிறத இந்த இடத்துல யோவான் என்ன சொல்றாருன்னா, உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள், அவர்கள் வந்து இவருடைய சீடர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் என்ன சொல்றாருன்னா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அவங்க வந்து சத்தியத்துல நடக்கிறத பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சத்தியத்துல நடக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த நடக்கிறன்ற வார்த்தை வந்து எதை குறிக்குது அப்படின்னா, லைஃப் ஸ்டைல குறிக்குது. ஒரு வாழ்க்கை முறைய குறிக்கிறது. தொடர்ந்து போகும் ஒரு நடைமுறை, வாழ்க்கையில உள்ள ஒரு நடைமுறைய இது குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோடு நடந்தார் அப்படின்னா, அது அவருடைய லைஃப் ஸ்டைல தான் குறிக்குது. ஏதோ சும்மா அப்படி நடக்கிறது அப்படின்றத அது காண்பிக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். எனவே ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக, நாம விசுவாசிக்கிற ஒரு காரியமாக, நாம தெரிந்து வைத்திருக்கிற ஒரு காரியமாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அத நம்ம வாழ்க்கையில நடத்தி காண்பிக்கணும். அது வந்து பிராக்டிஸா மாறணும். நம்முடைய வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைலாக அது மாறுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். 5வது வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்பொழுதும் அம்மாளே, நான் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல், ஏதோ ஒரு பெண்ணுக்கு இத அவர் எழுதுறாரு அப்படிங்கிறது இது புரியுது. இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல், ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நீங்க ஒருத்தவங்கள அன்பு செலுத்துங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, ஏதோ புதுசா ஒண்ணு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுதான் ஆதியிலிருந்து இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஏன் வந்து நம்ம திரும்ப திரும்ப ஒரு காரியத்த சொல்ல வேண்டியதா இருக்கு? ஆதியில உள்ள காரியம், முதல்ல உள்ள காரியம். ஆனா இன்னைக்கு நம்ம அத சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேரு தான் வலியுறுத்துதல். அதுக்கு பேரு தான் எம்பசிஸ். பல இடங்கள்ல நீங்க வேத புஸ்தகத்துல பார்த்தீங்க அப்படின்னா, வேத புஸ்தகம் திரும்ப திரும்ப ஒரு காரியத்த சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஏன்? நமக்கு நினைப்பூட்டுவதற்காக அப்படிங்கிறத பார்க்கிறோம். இத என்ன சொல்லுவாங்கன்னா, அண்டர்லைனிங்ன்னு சொல்லுவாங்க. அண்டர்லைன் கோடிட்டு காண்பித்தல். கோடிட்டு காண்பித்தல். நம்முடைய வாழ்க்கையில. சோ, நாம
ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதும் எனது அவரை நேசிப்பது தான். அது மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் நாம நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல வசனம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம வந்து தேவனுடைய சத்தியத்துல நடக்கிறோம் அப்படின்னம்னா நிச்சயமாக நிச்சயமாக நம்ம அன்பு செலுத்துகிறவர்களாக தான் இருக்க வேண்டும். அன்பு செலுத்துகிறவர்களாக இல்லாமல் தேவனுடைய சத்தியத்திலும் நாம நடக்க முடியாது. தேவனுடைய சத்தியத்துல நான் நடக்கிறேன், தேவனுடைய கட்டளையை நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம அன்பு செலுத்த மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது ரொம்ப முக்கியம். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான்ல 1 யோவான் 3வது அதிகாரம் 1 யோவான் 3:18. 1 யோவான் 3:18 வாசிக்கிறோம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும். அதாவது உங்க வார்த்தையினால சொல்றதுனால, உங்களுடைய நாவுனால கிடையாது, உங்க வாயினால கிடையாது, உங்களுடைய கையினால, இதயத்தினால, செய்கையினால நீங்க என்ன செய்யுங்க? அன்பு கூற வேண்டும். அதான் உண்மையான அன்பு என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இடத்துல மறுபடியும் நம்ம 2 யோவானுக்கு நம்ம போறோம். 2 யோவான் 4வது 5வது வசனத்துல மிக முக்கியமாக யோவான் வலியுறுத்தி சொல்லும் காரியம் என்ன அப்படின்னா, ஒருத்தங்களை நேசிங்க. இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலா மாறட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு 6வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஆதியிலிருந்து கேட்டீங்கல்ல, அதன்படி என்னது நடக்க வேண்டிய சத்தியம் இதுதான். நீங்க ஆண்டவர் அன்பு செலுத்துறீங்க அப்படின்னா, அவருடைய கற்பனையை கை கொண்டா போதும், கீழ்ப்படிஞ்சா போதும், அதுதான் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் முடிக்கிறத பார்க்கிறோம். திஸ் இஸ் லவ் that we walk according to his commandments. இதுதான் அன்பு அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம ஆண்டவரை உதட்டளவுல நம்ம நேசிக்காம நம்ம என்ன செய்யணும்? உள்ளத்துல இருந்து செயல் மூலமாக அவர் கீழ்ப்படிந்து நேசிப்பது மிக மிக முக்கியமான காரியம் அப்படின்றது சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, கடைசியில் இதை எப்படி முடிக்கிறாருன்னா 6வது வசனத்துல, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. ஓகே, நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி, நீங்கள் முதல்ல இருந்து கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுதான் அப்படின்னு சொன்னாரு. அப்ப எதுதான் கற்பனை அப்படின்னா, அவர் தொடர்ந்து அவரு பேசுறாரு. நீங்க 7வது வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா, இதாங்க கற்பனை, இதாங்க சத்தியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன சத்தியம்? 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மாம்சத்தில் வந்த கிறிஸ்து இயேசுவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். சோ 7வது வருஷத்துல எச்சரிக்கை கொடுக்கிறாரு. நிறைய வஞ்சகர்கள் இருக்காங்க, ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த சத்தியத்தை நிராகரிக்கிறாங்க. மாம்சத்துல வரல அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்ப அன்றைக்கு ஒரு டாக்டரின் இருந்துச்சு, கள்ள போதனை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, டாசட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. டாசட்டிசம் அப்படிங்கிறது டாசட்டிசம்ல ஒரு வார்த்தை இருக்கு. தோன்றினார், தோற்றம்தான் அப்படிங்கிற அந்த டாச அப்படின்றதுக்கு டாசட் அப்படி வருது இல்லைங்களா? அதுக்கு டாசட்டிசம் அப்படிங்கிறதுல அர்த்தம் என்னன்னா, தோன்றுகிறது போல அப்படிங்கிற அர்த்தம். சோ இயேசு கிறிஸ்து மனுஷனை போலதான் தோன்றினார ஒழிய மனுஷனாக இல்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீங்க நிச்சயமாக பைபிள அநேக முறை படிச்சிருப்பீங்க. முக்கியமா காஸ்பல்ஸ் படிச்சிருப்பீங்க, சுவிசேஷங்களை படிச்சிருப்பீங்க. சுவிசேஷங்களை படிக்கும்போது இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அவர் மனுஷனா இருந்தாரு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். அவருக்கு தாகம் வந்துச்சு, அவரு பசியா இருந்தாரு, அவரு சோர்ந்து போனாரு. இப்படி பல்வேறு விஷயங்கள் நமக்கு அவர் மனுஷனா இருந்தாரு அப்படிங்கறத காண்பிக்குது. அவர் முழுவதுமாக மனுஷனாக இருந்தாரு, முழுவதுமாக உண்மையாக மனுஷனாக இருந்தாரு, முழுவதுமாக உண்மையாக அவர் தேவனாக இருந்தார். தேவனா இருந்துதான் அவர் புயலை அடக்குறாரு, தேவனா இருந்துதான் அவர் என்ன செய்யறாரு? பாவங்களை மன்னிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பட் அற்புத அடையாளங்கள் இது எல்லாத்தையுமே பரிசுத்த ஆவியின் மூலமாக, தேவன் மூலமாக
அவர் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு சில காரியங்களை அவர் தேவனா தான் செய்யறாரு, ஒரு சில காரியங்களை மனுஷனா செய்யறாரு. ஆனா இதை நம்ம மறந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தபோது, மனுஷனாக இருந்தபோது, கடவுளாக இருப்பதை நிறுத்திவிட்டு மனுஷனாகவில்லை. கடவுளாக இருப்பதை நிறுத்திவிட்டு மனுஷனாக ஆகவில்லை. கடவுளாகவே இருக்கிறாரு, தேவனாக இருக்கிறாரு. தேவனாக இருக்கின்ற அந்த நிலைக்கு அவர் என்ன செய்யறாருன்னா, மனிதனுடைய நிலையையும் முழுவதுமாக உண்மையாகவே அவர் வந்து சேர்த்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது எப்படி ஒரு இறையியல் கருத்தாளர், இறையியல் பண்டிதர் மில்லட் எரிக்சன் அப்படிங்கிறவர் எப்படி அதை வர்ணிக்கிறார் அப்படின்னா, ஒரு 3-legged ரேஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. 3 கால் ஓட்டம் நீங்க பார்த்திருப்பீங்க. 3 கால் ஓட்டத்துல ஒருத்தர், ஒரு வல்லமை உள்ள பயங்கரமான ஓட்டக்காரர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் என்ன செய்யறாரு, தன்னோட இன்னொருத்தரையும் ஒரு சாதாரணமான ஒருத்தர் என்ன செய்யறாரு, அவர் சேர்த்து அவர் கட்டிக்கிறாரு. அப்ப இந்த சாதாரணமான ஒருத்தர் ஓடுறாருல்ல, அந்த ஓட்ட ஸ்பீடுக்கு அவர் என்ன செய்யறாருன்னா, தன்னை வந்து லிமிட் பண்ணிக்கிறாரு. தன்னை வந்து அந்த நிலைக்கு அவர் கொண்டு வந்து வச்சுக்கிறாரு. பட் இந்த மனுஷன் எந்த ஒரு வலிமை உள்ள ஓட்டக்காரர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து வலிமை உள்ள ஓட்டக்காரராக இருப்பதை நிறுத்தவில்லை. ஆனா இந்த சாதாரண மனுஷன் ஒருத்தர் வந்து அவருடைய காலோட சேர்த்து கட்டப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறார் இல்லைங்களா, அவரும் அவராகவே தான் இருக்கிறாரு, இவரும் இவராக தான் இருக்கிறாரு. ஆனா இப்போதைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சாதாரணமான ஒரு ஓட்டப்பந்தயக்காரர் இருக்காரு. சாதாரணமா வலிமை உள்ள பயங்கரமான போட்டியாளர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சாதாரணமான ஒருத்தர், அவருடைய வேகத்துக்கு தான் என்ன செய்றாங்க, இந்த 2 பேரும் சேர்ந்து போறாங்க. சோ இப்படிதான் நான் பார்க்கணும். இட் வாஸ் அதாவது ஹியூமனிட்டி வாஸ் ஆடட் டு டிவினிட்டி. மனித தன்மை அப்படிங்கிறது வந்து இந்த இந்த தேவ தன்மைக்கு வந்து சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப ஒரு காரியத்தை மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து முழுவதுமாக உண்மையாக அவர் மனிதனாக இருந்தார், முழுவதுமாக உண்மையாக அவர் தேவனாக இருந்தார் அப்படிங்கிறத நாம மனதிலே வைத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். சரி, இதை சொல்லிட்டு, ஆனா இதை வந்து அவங்க மறுதளிச்சாங்க. அன்னைக்கு உள்ள நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, மறுதளிச்சாங்க. அவர்களை வந்து வஞ்சகர்கள், ஏமாத்துக்காரர்கள் என்று சொல்றதை பார்க்கணும். சொல்லிட்டு 8வது வசனத்துல, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இன்னொரு விதத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இந்த ராங்கான டாக்டரின்ஸ, இந்த கெட்ட போதனைகள், பொய்யான போதனைகளை, கள்ள போதனைகளை நம்புனீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்ய முடியாது, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த பூரண பலன் இருக்குல்ல, அதை நீங்க அடையவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. எனவே பூரண பலனை அடையும்படிக்கு எச்சரிக்கையா இருங்க. இவங்களோட சேராதீங்க, இவங்க சொல்றதை நீங்க நம்பாதீங்க. அப்ப என்ன செய்ய முடியும், நீங்க முழுவதுமாக தேவனுடைய பலனை அடைய முடியும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நம்ம நம்ம பல வேளைகள்ல நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டரின்ஸ் எல்லாம் வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். டாக்டரின்ஸ் அப்படின்னா போதனைகள், சத்தியங்கள் இருக்குல்ல, அது முக்கியம் இல்லை அப்படின்னு நாம நினைக்கிறோம். நிறைய பேர் என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிராக்டிக்கலா பேசுங்க, பிராக்டிக்கலா பேசுவோம். இந்த போதனைகள்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்து முழுவதுமாக அதாவது தேவனா இருந்தாரா, முழுவதுமா மனுஷனா இருந்தாரா, அப்புறம் திருத்துவம் என்ன, அது என்ன, இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தாரு நமக்காக, எப்படி நம்ம ரட்சிக்கப்படுறோம், எப்படி நம்ம ரட்சிப்புல இருக்குது, இப்படி பல்வேறு முக்கியமான போதனைகள், ஈவன் ஜெபத்தை குறித்த போதனைகள், ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்த போதனைகள், பிசாசு குறித்த போதனைகள், இதெல்லாம் வந்து நம்மளை பத்தி நான் சொல்லல. பட் பொதுவா மக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதே கிடையாது. நீங்க ஏதாவது பிராக்டிக்கலா சொல்லுங்க. பிராக்டிக்கலா சொல்றதுன்னா என்ன, கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களுக்கு வந்து பணத்தை கொடுப்பாரு, உங்களுக்கு இதை செய்வாரு, அதை செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஓகே தான். பட் இந்த டாக்டரின்ஸ் இருக்குல்ல, டாக்டரின்ஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த டாக்டரின்ஸ், இந்த போதனைகள் தான் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத நமக்கு சொல்லுகிறது. இந்த போதனைகளை நம்ம சரியா பிடிச்சுக்கல அப்படின்னா, சரியா வாங்கிக்கல அப்படின்னா, அது சரியா போதிக்கல அப்படின்னா, என்ன என்ன பண்ணா இதை சரியா போதிக்கல அப்படின்னா, இது ராங்கா கேட்கறவங்க என்ன செய்வாங்கன்னா, ராங்கா தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ராங்கா தான் முடியும்
அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனாலதான் இது ரொம்ப போதனைகள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இங்க பவுல் சொல்றாரு, நீங்க இந்த காரியத்துக்கு எச்சரிக்கையா இருங்க, இல்லை அப்படின்னா நீங்க முழுவதுமாக பலனை அடைய முடியாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இங்க 9ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்து கொடுத்த அந்த உபதேசத்தை, எல்லா உபதேசமுமே பைபிள்ல இருக்கு. கள்ள உபதேசங்களை சொல்றவங்களும் பைபிளை தான் திரித்து பேசுகிறார்கள். அவங்களும் பைபிளை தான் சொல்லுவாங்க. பட் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் நீங்க பிரசங்கம் பண்றதை நீங்க கேளுங்க. பிரசங்கம் பண்றதை கேளுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எப்படி கான்டெக்ட்ல இருந்து பேசுறோம். நம்ம we are devoted to preaching the word as it is in the word. வேத வசனத்துல உள்ளதின்படியே பிரசங்கம் பண்றதுக்கு எங்களை நாங்க கொடுத்திருக்கிறோம், அர்ப்பணம் பண்ணியிருக்கிறோம். அந்த வசனங்கள் சரியாக பிரசங்கிக்கப்படுகிறதா என்ன அப்படின்றத நீங்க கேட்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த சத்தியத்தை, கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கேட்காதவங்க, நிராகரிக்கிறவங்க, அதில் நிலைச்சிருக்காதவங்க தேவனுடையவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் பிதாவையும் அவங்க கொண்டிருக்கிறாங்க, குமாரனையும் கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பாக்குறோம். அது மட்டுமல்ல, இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், இயேசு கிறிஸ்துவை குறித்து போதிக்காதவர்கள் யாராவது அதாவது வஞ்சகர்கள், கள்ள போதகர்கள் அவர்கள் வந்தார்கள் என்றால், அவர்கள் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதாவது இப்படிப்பட்ட வீட்டுல சேர்த்துக்கொள்ளாதீங்க அப்படின்னா நம்ம இப்படி நினைச்ச கூடாது. அதாவது வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமல் இருங்கள் அப்படின்னு சொன்ன, அவங்களுக்கு தண்ணி கேட்டா கொடுக்க கூடாது, அப்புறம் ஐயோ பசிக்குது சாப்பாடு அப்படின்னு கேட்டா கொடுக்க கூடாது அப்படின்றது இல்லை. ஏற்றுக்கொள்வது என்பது அவர்களை வீட்டிலே அவர்கள் வரும்போது அவர்களை அழைத்து உட்கார வைத்து அவர்களுக்கு காஃபி எல்லாம் கொடுத்து அவர்களோட ஐக்கியம் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ சிலர் இதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப யாராவது ஜெகோவாஸ் விட்னஸஸ் அவங்க வராங்க, வீட்டுக்கு வராங்க, வந்துட்டு என்ன செய்றாங்க, அவங்க கள்ள போதகர்கள் தான். சரி கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை. தண்ணி கொடுக்குறீங்களா, கொடுத்து அவங்களை அனுப்பிச்சு விடுங்க. வீட்டுல உட்கார வச்சு அவங்களுக்கு காஃபி எல்லாம் கொடுத்து உட்காந்து பேசிட்டு நீங்க சொல்றத சொல்லுங்க. நிறைய பேருக்கு இந்த டாக்டரின்ஸை கேட்காதனால, உபதேசத்தை கேட்காதனால அவங்களுக்கு ஒரு அன்றாடம் அவர்களுக்கு செய்தி என்ன மாதிரியான செய்தி தேவை அப்படின்னா, ஒரு வசனம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கண்ணீரை துடைப்பார், உங்களோடயே அவர் இருக்கிறார், அது போதும். இன்னைக்கு ஒரு டிவிலயோ அல்லது யூடியூப்ல பார்த்தோமா, பினிஷ்ட், அது போதும் இல்ல. நம்ம ஆண்டவர் தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய அந்த ஒரு பெரிய அதாவது என்ன சொல்ற நேரட்டிவ்னு சொல்லலாம். சம்பவ உரைன்றாங்கல்ல. நேரட்டிவ்னா கர்த்தர் நமக்காக என்ன செய்வதற்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற பைபிள் ஃபுல்லா இருக்குல்ல, அதுதான் போதுமே. அதை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம ஒரு நாளும் சத்தியத்துல நடக்க முடியாது அப்படிங்கிறத பார்க்கணும். சோ இந்த இடத்துல சொல்றாரு, ஏற்றுக்கொள்ளாதீங்க, அவனுக்கு வாழ்த்துதல் கூட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் எதுவும் கூட அந்த காலத்துல ஷலோம் அப்படின்னு சொன்னாங்க. ஷலோம் கூட சொல்லாதீங்க, ஷலோம் அலைக்கம் சொல்லாதீங்க, ஒன்னும் சொல்லாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, have nothing to do with them, அவங்களோட எதுவும் வச்சுக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். ஜெகோவாஸ் விட்னஸஸ் கூட அல்லது மார்மன்ஸோட அல்லது மற்ற கள்ள போதர்கள், ஒன்லி ஜீசஸ், இப்படி பல்வேறு ஈவன் பெந்தகோசை ஆட்கள் மத்தியிலே கூட வேண்டாத கள்ள போதனைகள் இருக்கிறது, அப்புறம் மூடத்தனங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி ஆட்களோட சேராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அவங்க எந்த விதமான பிராண்டோட வராட்டினாலும் அவர்களோட சேராதீங்க. ஸோ இப்போ நம்ம வைண்ட் அப் பண்ணுவோம், ரேப் அப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கேள்விகள் நீங்க கேட்க நான் பதில் சொல்வேன், இல்லை மற்றவங்களும் பதில் சொல்லலாம். ஸோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, எங்களுடைய பாதுகாப்புக்காக
ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பவுல் சொல்றதை பார்க்கிறோம். சொல்லிட்டு நீங்க கீழ்ப்படிதலிலும் அன்பிலும் என்ன செய்யுங்க, நிலைச்சிருங்க அப்படின்னு 2 இடத்துலயும் சொல்றதை பார்க்கிறோம். ஏன்னா யாருடைய அன்புல, தேவனுடைய அன்புல நிலைச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, அதுதான் அன்பு அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன், அன்புல நிலைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றது மட்டுமல்ல, நீங்க கள்ள போதனைக்கு எதிர்த்து நில்லுங்க. அதை நீங்க கண்டுபிடிங்க. அப்புறம் அதை எதிர்த்து நில்லுங்க. கள்ள போதனைகளை சகிச்சுக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். கள்ள போதனைகளை சகிச்சுக்காதீங்க. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் கள்ள போதனைகள், கள்ள போதகர்கள் என்பதை பார்த்து அவங்களோட என்ன செய்யாதீங்க, எதுவும் வச்சுக்காதீங்க. பவுண்டரிஸ் போட்டுக்கங்க. உங்களுக்கு ஒரு பவுண்டரிஸை நீங்க போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ நான் இந்த கட்டத்துல நிறுத்துறேன். ஐ திங்க் இது நான் வந்து ரொம்ப பெருசா அங்கங்கெல்லாம் வசனம்லாம் எடுத்துலாம் நான் பேசல. பட் ஒரே ஒரு காரியம் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, ஆம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு எதிர்ப்புகள் மத்தியில அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு ஊழியம் செஞ்சாங்க. அவங்க எல்லோரையும் பார்த்து கேட்கறது என்ன அப்படின்னா, எதிர்ப்புகள் மத்தியில, கள்ள போதகர்கள் மத்தியில, வஞ்சகர்கள் மத்தியில நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்க, ஆண்டவருடைய அன்புல நடங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் அன்பு செலுத்துறேன்னு சொல்றது மட்டுமல்ல, ஒருத்தவங்களை நீங்க நேசிங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு டாபிக் என்னன்னா, வாக்கிங் இன் லவ். இப்படி கூட சொல்லலாம், வாக்கிங் இன் காட்ஸ் லவ்